தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 70 அடி உயர கொடி கம்பத்தில் அதிமுக கொடியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றினார். நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். அதோடு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நல்ல தீர்வை கண்டோம். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் ஒன்று செய்ய முடியாது. இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள், அழிந்து போனார்கள். இந்த இயக்கத்தை கெடுக்க நினைத்தார்கள், கெட்டு போனார்கள். அம்மா விட்டு சென்றபடியே அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது. ஆனால் இடையிலே எவ்வளவோ கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்து 2 வருடம் 8 மாத காலத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டு விட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 100% அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்துக் கொண்டிருக்கின்றார். விஞ்ஞான உலகம் யாரை ஏமாற்ற முடியாது. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். மக்களை பற்றி கவலை இல்லை. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கம்பெனியில் தான் லாப நஷ்டம் பார்ப்பாங்க. அதுபோல இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு ஊழல் செய்ய முடியும் என்பதுதான் அவருடைய நோக்கம். 2 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொள்ளையடிப்பது ஒண்ணுதான் குறிக்கோளா இருந்து கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அந்த கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இன்றைக்கு வெளிநாடு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர். தொழில் முதலீட்டை ஈர்க்க செல்லவில்லை. அப்படி தொழில் முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்றால் அன்றையிலே தொழில் முதலீட்டு மாநாடு சென்னையிலே நடந்தது. அதிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அதற்காக அவர் செல்லவில்லை வெளிநாட்டுக்கு. இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போறாரு, இன்னும் பல நாட்டுக்கு போறாரு. போறதுக்கு என்ன காரணம்? கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக போகிறார். முதலீடு கொண்டு வர போகல, கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக வெளிநாடு சென்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு 3 லட்சம் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் கருகி பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிவாரணம் கிடைக்கல. இப்பொழுது சம்பாவுக்கு தண்ணீர் கிடையாது, தாளையடிக்கு தண்ணீர் கிடையாது. இந்த ஆண்டு தண்ணீர் திறந்து விடல. இன்றைக்கு மத்திய அரசிடம் கர்நாடக அரசிடம் போராடி வாதாடி நம்முடைய பங்கு நீரை பெறவில்லை. இன்றைய அரசாங்கம் விவசாயிகளை எதிரிகளை போல் பார்க்கின்றது. விவசாயிகளுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை.